friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா வாட்டர்மெலன்ல ரெண்டு விதமான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷலா நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டோம் அப்படின்னாலே சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இது அப்படியே இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணி சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தர்பூசணியை வந்துட்டு அதில் இருக்க கால்வாசி அளவுக்கு மட்டும் தர்பூசணியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தர்பூசணியை இந்த மாதிரி கத்தியால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண இந்த தர்பூசணியை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இது வந்து பெரிய பீசஸாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கரண்டியை வச்சு கட் பண்ணிக்கலாம். பவுலில் தர்பூசணி சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள், தர்பூசணி பீசஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற போல இருக்குது. அதனால் ஒரு குழி கரண்டியை எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த தர்பூசணியை நசுக்கக்கூடாது, லைட்டாக வந்து சின்ன சின்ன பீஸாக கட் ஆகிற அளவுக்கு கரண்டியால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். அதே போல் அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே வெளியே வந்துருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். தர்பூசணியில் எந்த அளவுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 5 பாதாம் வந்துட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சப்ஜா சீட்ஸ், அது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சேன் சில் பண்ண பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி அது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தர்பூசணி கூட சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் வாட்டர்மெலன் சர்பத் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்துட்டு ரோஸ் சிரப் கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். வாட்டர்மெலன் சர்பத்தை ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக இதில் நான் ரோஸ் சிரப்லாம் சேர்த்துக்கல. நம்ம வாட்டர்மெலன் சேர்த்துக்கிறதால அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதே போல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் சிம்பிளான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 2 கப் அளவுக்கு கட் பண்ண வாட்டர்மெலன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 3 துண்டளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இஞ்சி அண்ட் லெமன் சேர்த்து இந்த ஜூஸ் செய்யறதால நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது போல தான் தர்பூசணியில் இருக்க ஸ்வீட் டேஸ்ட்டை பொறுத்து உங்களுடைய ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வாட்டர்மெலனில் இருக்க சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம். அரைச்சி ஃபில்டர் பண்ணும்போது அதுவுமே ஃபில்டர் ஆகிடும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வந்து அரைப்பட்டிருக்கு. ஒன்று கூட வந்து முழுசாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஜூஸ் ஃபில்டர் வச்சுட்டு அதில் நம்ம அரைச்ச ஜூஸை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. செகண்டாக ரெடி பண்ண இந்த வாட்டர்மெலன் ஜூஸை வந்து அப்படியே நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கல அந்த மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். அது இன்னுமே யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ரெடி பண்ண ஷர்பத் அண்ட் ஜூஸஸை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ண வாட்டர்மெலன் சர்பத்தை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம செகண்டாக ரெடி பண்ணோம்ல வாட்டர்மெலன் ஜூஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இந்த வாட்டர்மெலன் ஜூஸை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸை எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு யூனிக்கான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு ஜூஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தர்பூசணி ஜூஸ் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல வாட்டர்மெலன் ஜூஸ், அதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். காரமாக இருக்காது. பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தர்பூசணியை வாங்கினோமா, கட் பண்ணோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த 2 விதமான ட்ரிங்கை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செய்யுங்க.
ஓகேங்க, இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.